சூரிய இங்கே 40 வந்துருச்சு. அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனும் வராத. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல் கேட்டான். மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. அது 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். முல்லை மாதிரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முல்லை மாதிரி அயோக்கியத்தனம். சூரியனும் சூரியகாந்தியும். சூரிய இங்கே 40 வந்துருச்சு. அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஏன் வரலை? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடாக கத்தினேன், கரடியாக கத்தினேன். எப்பா இது 38-39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை. அதனால் அவர் வரல. இப்போ என்ன ஆதங்கம்னா, இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம். இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனும் வராத. மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னேன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூல் கடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காமல், ஒரு மக்களை சந்திக்காமல், மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல்னு கேட்டான். காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் எது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங்.
ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் அதெல்லாம் எங்கடா வர போகிறாங்க ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது 420 அதை மேனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி, டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான் என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழித்து எவ்வளவோ போராடுறோம், எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையா பஞ்சாயத்து? இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது, அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன். அது யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் தலைவர் படம் வரும் ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க, எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா அதான்ப்பா கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது? முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது தேர்தல் இது முள்ளமாரித்தனம் பண்ணுறான், அந்த மிஷின் நடக்காது, அழகாக 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமாக, பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆமாப்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்கள் போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தன் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போராடினாங்க, என்னான்னு தெரில. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியாக. அதில் 50 வருஷம் ஆண்டாப்பில் துக்ளக் ஆண்டான் முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்ணிட்டார். அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணம் சொல்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சி இப்போவும்
ஆஸ்பத்திரியெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? முன்னாடி குழந்தை பிறகுற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே. எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்கெல்லாம் யாரோ செவிலி தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம் சார்? அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு. ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்படி விசச்சாராயம் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. அது 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு தான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா? மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேர சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் பொறிச்சு நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், என் காசை போட்டு நின்னேன். என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. அந்த ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். இந்த குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமாக. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 रुपये आराम का पैसा அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சடையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்லத் கத்தனார். அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படித்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதே மில்லத் கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறார், கதறாரு. அந்த சமூக வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு. இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அவிக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாறுது. இந்த விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கும்.
அவனு கூட அடிக்கிறான், பான்பராக் அடி. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்குது. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா, தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பா, நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு, அதுங்க அவங்கள காணா எங்கப்பா? இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது, இதெல்லாம் சும்மா. ஒரு நாட்டுக்கட்டை ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் வந்து இங்கே காட்டு கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்கள் இதெல்லாம் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது. இது முல்லைமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முல்லைமாரி அயோக்கியத்தனம். சார் நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன், 40 சீட்டு வச்சுருக்கீங்கள, டேய் பாருங்க, நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லலை? உன் பருப்பு அங்கே வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும். அதே முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீரப்போகிறது இல்லை. தீருமா? மீனவ பிரச்சனை தீர போகிறதில்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னமும் பிச்சு. அவன் ஒரு 40 சேனல் நடத்துகிறான். அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டையிலேயே மண்டையை பிறந்து ஒரு 4 பேரை வரவழைச்சிக்குவாங்க. டிபேட் தான், நீட் என்ன அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பற்றி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில் ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான், காவேரி தண்ணி வர போகிறதில்ல, முல்லை பெரியார் வர போகிறதில்ல, பாலாறில் தண்ணி வர போகிறதில்ல. இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறை சொல்கிறோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க, ஆனால் அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடலை. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை, டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசி அழகப்பன் இவர் கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சுருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை. உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும்
விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேணாம் வாரேன். பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமாம், அது சூரிய கொடுமை இல்லைப்பா. அதனால் ஆட்டையை போட்டு வந்ததுதான்ப்பா. ஏப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் தனியாக போராடி 4 ஓட்டு வாங்குகிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயிலில் நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாகணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட். இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு பூனையம்னு முன்னாடி சொன்னேன், இன்றைக்கி சொல்லுவேன், என்றைக்குமே அப்படி தான், மிஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் கோடி பண்ணுறீங்கல்ல, கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட்டெல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி 400 பேர் 500 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40, இதை திறந்தால் 50, அப்போலாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் இப்போ கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் 2000, 4000, 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க. ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குகிற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இதில் குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரையாக போய் கொடுத்துறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லோரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.